பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. கைத்தட்டி பாடுங்க எல்லாரும். மனிதனை மீட்கவே சிலுவையை சுமந்தாரையா எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது அவள் மரியாளின் வயிற்றில இயேசு பாலகனாக பிறந்தார். அவள் நிச்சயம் பண்ணியிருந்தால் திருமணம் நிச்சயம், யோசேப்பு என்கிற ஒரு மனிதனோடு. ஆனால் அவள் திருமணம் முடிக்கும் முன்னவே கர்ப்பவதி என்று அறிந்து இவளை தள்ளிவிட யோசேப்பு மனதாக இருந்தான். அப்பொழுது ஆண்டுடைய தூதன் அவனுடைய கனவுல போய் சொல்றாரு, அவளை நீ தள்ளிவிடாதே, அவளிடத்தில் உண்டாயிருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்னன்னு எல்லாம் வாயத்தர சொல்லுங்க. இயேசு சொல்லுங்க எல்லாரும். ஜீசஸ், இங்கிலீஷ்ல ஜீசஸ், தமிழ்ல இயேசு, கிரேக்க வர யெசுவா. இந்த அர்த்தத்துக்கு, இந்த பெயருக்கு அர்த்தம் ரட்சகர். அவர் பேர் என்னது? ரட்சகர். எல்லா தீமையிலிருந்தும் ஒரு மனிதனை ரட்சிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்னென்று பெயரிடுவாயாக? இயேசு. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, இயேசுனா என்னது? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இந்த அம்மாப்பேட்டையில் நிறைய ஆஸ்பத்திரி இருக்குதா இல்லையா? நம்ம பூதப்பாடில் பெரிய ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்கு? எதுக்குங்க இருக்கு? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா, காய்ச்சல் வந்தா, சளி வந்தா, இல்லை வேற ஏதாவது வந்தா போய் ஊசி போட்டு வைத்தியம் பண்ணிக்கிறோம். வியாதிக்கு ஆஸ்பத்திரி இருக்குது. பாவத்தை தீக்கிறதுக்கு எங்காவது ஆஸ்பத்திரி இருக்குதா? எதை தெரிஞ்ச சொல்லுங்களேன். பாவத்தை தீக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? காசிக்கு போறாங்க, முஸ்லீம்கள் மெக்கா மிதினாக்கு போறாங்க, கிறிஸ்தவர்கள் எருசலேமுக்கு போறாங்க. இப்ப அங்கேயும் போக முடியாது, யுத்தம் நடக்குது. வாரணாசி போறாங்க, உத்தரகாண்ட் போறாங்க, பத்ரிநாத், கோதர்நாத், காஷ்மீர், கங்கையில குளிச்சுட்டா பாவமெல்லாம் என்ன ஆயிடும்? போயிடும். கங்கை நதிக்கரையில் இன்னைக்கு போனீங்கனாலும் ஒத்த கால் நின்றுட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் முனிவர். முள்ளு மேல படுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி தலைகளை நின்று தவம் பண்ணுவாங்க. என் பாவத்தை என்ன செய்யணும்? தீர்க்க வேண்டும். யாரா கங்கை போயிருக்கீங்களா? நானும் போனதில்லை. அதுல போய் குளிச்சா பாவம் நீங்கி விடும். இப்படி ஒரு நம்பிக்கைகள் மக்களுக்கு இருக்கிறதுனால எப்படியாவது அங்கெல்லாம் புண்ணிய ஸ்தலத்துக்கிட்ட செய்றாங்க, போறாங்க. குளிக்காம இருந்தா உடம்பெல்லாம் அரிக்குது. அப்படி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் போய் குளிச்சாதான் ஃப்ரெஷ் ஆகுது. அது போல மனுஷனுக்கு மனசுல அழுக்கு இருக்குது, நம்ம சரியில்லை, சுத்தம் இல்லை, நாம் எப்படியா சுத்தமாகணுங்கிறதுக்காக தான் எல்லாம் ஊர் ஊரா எங்க என்ன செய்யறாங்க? மக்கள் புண்ணியம் தேடி போறாங்க, எங்கன்னு போறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஒண்ணு தேடி போக தேவையில்லை. கடவுளே இந்த உலகத்துல மனிதனை தேடி வந்து விட்டார். அதுதான் கிறிஸ்துமஸ். நாம ஒண்ணு போய் தேடி கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. மலை மேல ஏறி போக முடியுமா? பாலமலை மேல எத்தனை பேர் போக முடியும்? நீங்க சின்ன பிள்ளைங்க போகலாம், வயசானுங்க போக. நான்லாம் போயிருக்கேன், அப்ப சின்ன வயசு. இப்ப போய் அடிவாரத்துக்கு தான் போக முடியும், மேலெல்லாம் போக முடியாது. ஆகவே மக்களுடைய பாவங்கள், மனுஷனுக்கு ஜென்ம கர்ம பாவங்கள் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து மனிதன் விடுதலை ஆகிறதுக்காக எத்தனையோ வழி தேடியும் எந்த வழியும் மனிதனுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கவில்லை. மனிதன் சோத்திரம். இதை ஆண்டவர் இதை பார்த்துதான் இறைவனே மனிதனாக வந்தார். யார் வந்தது? மனிதன். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு மந்திரி சொன்னாரா, இயேசு இப்படி வந்தாரு அப்படி. அந்த ராஜா சொன்னானா, ஏன் கடவுள் இப்படி மனுஷனா வரணும்? அவர் அங்கிருந்தே ஏதாவது மனுஷனை ரட்சிக்க முடியாதா? சொர்க்கத்திலிருந்தே, பரலோகத்திலிருந்தே அப்படின்னு கிண்டலா கேட்டானாமா.
சரி, இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தினம் ஆற்றுக்கு குளிக்க போவாராம். யாரு? வாய் தரங்களேன். ராஜா குளிக்க போகும்போது இவர் மந்திரி என்ன செஞ்சாராம், படகுல கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு, ராஜாவுக்கு ஒரு பையன் இருக்கானாமா, இவ்வளோ சின்ன பையன். அந்த பையன் மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு கொண்டு போயிட்டார். என்னது? கொண்டு போயிட்டு துணியில் போத்தி வச்சுக்கிட்டு பையன் மாதிரியே இருக்குதுங்கிறது பார்த்தா மந்திரி ராஜா பார்த்துட்டு கேட்குறாரு, ஏப்பா அங்கே என்ன செய்கிற ஆற்றுக்குள்ள அப்படின்னு கேட்கு. இவர் சொன்னார், உங்கள் மகனை தூக்கி போட போகிறேன் அப்படின்னாராம். என்னது? உங்கள் மகனை தூக்கி போடணும்? அறிவு கிட்ட யார்? என் பையன் எப்படி உங்ககிட்ட வந்தான்? கத்துறாரு. யாரு? ராஜா. இல்லை ராஜா, தூக்கி போடுற ராஜா அப்படின்னு தூக்கி போட்டார். உடனே ராஜா 4 காலில் ஓடுறான். அப்படி தப்பி போய் அப்படி ஓடி போய் நீந்தி போய் பார்த்து தூக்கி பார்த்தா அது என்னது? பொம்மை. மகனை மாதிரியே பொம்மை. தொல்லை கடிச்சிட்டு கோவம் மந்திரி மேலே. இவட இன்னைக்கு மந்திரி சாந்தமாக சொன்னாராம், ஏன் இப்படி கோவமாக ஓடியாந்தீங்க? என் மகன்னு சொன்னா எனக்கு சும்மா இருக்குமா? நான் தான் ஓடி வந்தேன் அப்படின்னு கோவமாக பல்ல கடிச்சிட்டு பேசினேன். அல்லேலூயா. அது மாதிரி தாங்க கடவுளும். நம்மளாம் அவருடைய பிள்ளைங்க. நாம் அழிஞ்சு போகிறது அவருக்கு முடியல, பார்க்க முடியல. அதனால தான் ஓடோடி வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கண்ணுக்கே தெரியாத இறைவன் கண்ணு எல்லாருக்கும் தெரியும்படி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் கிறிஸ்மஸ். கடவுளை யாரும் பார்க்க முடியாது. நானும் பார்த்ததில்லை. காற்றை யாராவது பார்த்துருக்குறோமா? இல்லை. ஆனால் காற்று இருக்கிறத உணர்கிறோம், ஃபீலிங் பண்ணுறோம். அதுபோல் இறைவனை உணர முடியுமே தவிர அவரை பார்க்க முடியாது. கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொன்னாங்க. யார் கடவுளை கண்டானா அவன் செத்துருவான், அவ்வளோதான். உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது, எரிஞ்சு போயிடும். சூரியனை பார்க்க முடியலையே, கடவுளை பார்க்க முடியுமா மனிதன்? ஆனால் இருதயத்தில் அவரை உணர முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். காற்றே இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரை காற்றை பார்த்துருக்கீங்களா? காற்று இருக்குதா இல்லையா? இருக்குது. காற்றுக்குள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. அது போல இறைப்பிரசன்னம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். எல்லா இடத்துல அவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். எதுக்காக? எல்லாம் தன்னை வணங்கணும், காப்பாற்றணும். சாமி வந்து நம்ம போய் உட்காந்துக்கணும் ஒரு சேர்ல கோயிலில், நல்லா மக்கள் வந்து நம்மளை அப்படியே பூஜிக்கணும், ஆராதிக்கணும். அப்படி அதுக்காக வந்தார்? சொல்லுங்க வாய் திறந்து. அவருக்கு பசி ஆயிடுச்சா? சாப்பாடு வேணுமா? அவருக்கு என்ன சிக்கன் வேணுமா? என்ன உலகத்தில் அவருக்கு என்ன தேவை இருக்குது? ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவையை சந்திக்க தான் அவர் வந்தார் இந்த பூமிக்கு. நம்மளை பாவத்தில் இருந்தோம், சாபங்களில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், ஆபத்துகளில் இருந்தோம், கஷ்டங்களில் இருந்தும் கலக்கங்களில் இருந்தும் நம்மளை ரட்சிக்க இரட்சகராக இயேசு வந்தார். உங்களுக்கு என்ன கஷ்டமோ, தூத்துக்குடி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த ரூஃப் அளவுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் நிற்கிது. யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அப்படி மழை நம்ம ஊரில் பேஞ்சதே இல்லை. வீட்டில் எல்லா கடையில் இருக்கிற அத்தனை பொருட்கள் அத்தனையும் எல்லாம் அழிந்து போய்விட்டது. சென்னையில் மிக்ஸாம் புயல் வந்து போன மாசத்துல அங்கே அப்படிதான் ரோட்டில் வீடெல்லாம் நிரம்பி வேதனைக்குள்ளாய் போனார். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில் பாருங்க, திரும்ப கொரோனா புதுசா வந்திருக்கு. எப்படி? புது வகை கொரோனா வந்திருக்கு, திரும்ப வருது. 3 வருஷம் நாமெல்லாம் ஜெயில் மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஜெயிலில் இருந்தோம் எல்லாரும் இந்த கொரோனானால. கொரோனாவை நினைச்சாவே கலக்கமாக இருக்கு. நமக்கு யாரும் கொரோனா யாருக்குமே வரல நம்ம சபையெல்லாம். ஆமேன். அல்லேலூயா. திரும்ப லாக்டவுன் வந்தா எவ்வளோ சிரமமாக இருக்கும். அது வரவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். இந்த பேய் மழை வரவே கூடாது. நல்லா கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அது வரவே கூடாது. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிரியமான தெய்வ ஜனங்களே, ஆகவே இன்னைக்கு உலகத்துல எங்கு பார்த்தாலும் மனுஷனுக்கு தீமைகள், வியாதிகள், பிரச்சனைகள், மனிதனுக்கு அப்படியே எங்க பார்த்தாலும் சண்டைகள், யுத்தங்கள், குடும்பத்துல பிரச்சனைகள், சமாதானமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மனிதனை ரட்சிக்க முடிதான் இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமா சொல்லுங்க வாயை திறந்து. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சூழ்நிலையில என்ன தீமையில கிடந்தினாலும் இயேசு உங்களை ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பார்.
சிக்னஸ், வியாதி, பலவீனங்களிலிருந்து உங்களை ரட்சிப்பார். பாவங்களிலிருந்து அவர் உங்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். நரகம் போகாம உங்களை ரட்சிப்பார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16-18 வசனம் படிச்சீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கை ஒன்று சொர்க்கத்திலேயோ அல்ல நரகத்திலேயும் முடிவடையும். மரணத்துக்கு பிற்பாடு எல்லாரும் சொர்க்கம்தான் போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, எந்த மனிதன் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரை ஆராதிக்கிறான் அந்த மனிதன் தான் சொர்க்கம் போக முடியும். இயேசு தான் சொர்க்கத்துக்கு வாசல். நானே வழியும் சாயத்தரங்களார் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஆமா, சோத்திரம். அதுக்கு தான் வந்தார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, எபிரேயர் 7:25 பிரியமானவர்களை படியுங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். கடைசி வரைக்கும் உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. உங்களை ரட்சிக்க, உங்க குடும்பத்தை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமா, இப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சோத்திரம். ஒரு முறை அவர் இயேசு படகுல இருந்தார். ஒருத்தன் நடந்து வந்தான் தண்ணி மேல. யாரு? பேதுரு. காற்று பலமா இருந்தது, அப்படி அமிழ்ந்து போனான். இயேசு கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை ரட்சியும், இயேசுவே என்ன செய்யுங்க, ரட்சிங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் கையை பிடித்து என்ன செய்தாராம்? தூக்கினார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவனை தூக்கினார். அந்த ஆபத்திலிருந்து அவனை பாதுகாத்தார், ரட்சித்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது ஆபத்துல சிக்கும் பொழுது யாரை கூப்பிடுங்க? ஆண்டவரை கூப்பிடுங்க. யாரை கூப்பிடுங்க? ஆண்டவரை கூப்பிடுங்க. 108 கூப்பிட்டா கூட டைம் இருந்தால் தான் வருவான், இல்லாட்டி வரமாட்டான். சான்ஸ் இருந்தால் தான், டைம் இருந்தால் தான். ஆனால் இயேசு கூப்பிட்டா உடனே வருவார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் யாரை கூப்பிடணும்? வாயத்தரங்களாரும் இயேசுவை கூப்பிடணும். இயேசுங்கிற பேருக்கு பயங்கர வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அவர் நாமம் தான் இந்த பூமியிலே உயர்ந்த நாமம். அந்த பேருக்கு பிசாசுகள் நடுங்கும். ஸ்தோத்திரம். ஆமா, என்ன பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு நீங்க போய் நின்று இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா போதும். ஆண்டவரே சோத்திரம் 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 இயேசுவை போட்டு கூப்பிட்டீங்கன்னா பேயெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமம். எல்லாம் சொல்லுங்க, இயேசு. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா அவர் பேரை சொல்லுங்களேன், இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஒரு முறை போய் ஒரு ஊர்ல, குமரபாளத்தோட கத்தேரின்னு ஒரு ஊர், நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் அப்படின்னு பாட்டு பாடணும். பாட்டு பாடணும். பஸ் ஏற உட்காந்துக்கிட்டு இருந்தவன் பொத்துன்னு விழுந்துட்டான். ஒரு ஆள், ஒரு வயசு பையன். அவனுக்கு அப்படி ஜன்னி போட்டு இழுக்கு. எல்லாம் கூடிட்டாங்கலாம், பஸ் ஏறவங்களாம். ஐயோ அந்த பையனுக்கு ஜன்னி இழுக்குது. அவனுக்கு இயேசு பேரை கேட்டாவே என்ன ஆயிடுமாம்பா, அந்த பையனுக்குள்ள ஒரு பிசாசு இருக்குது. ஜெபம் பண்ணி அந்த ஊரே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கிட்டு நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாருக்கும் பேயெல்லாம் ஓட்டி நோய்க்காக எல்லாம் சந்து சந்தா ஜனங்க வந்தாங்க, சாரசாரியா வந்தாங்க. ஒண்ணுமே பண்ணல, இயேசுவை கூப்பிட்டான், அவ்வளவுதான். ஆமா சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். உன் கஷ்ட நேரத்துல, துன்ப நேரத்துல யாரை கூப்பிடுங்க? இயேசு. தினமும் அவரை கூப்பிடாம வேலையை ஆரம்பிக்காதீங்க. நீங்க பிசினஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், எங்க வெளியில போகலாம். ஆண்டவரே என்ன வெளியே போறேன், என்னை கொண்டு நடத்திட்டு போங்கப்பா, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஆண்டவர் கூப்பிடாம ஒரு நாளை தொடங்காதீங்க. இரவு தூங்கும் போது ஆண்டவர் கூப்பிடாம ஒரு நாளை முடிக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இயேசு விட்டுறாதீங்க. ஆமா, இயேசு கூப்பிட்டா எல்லாரும் தடுப்பாங்க. பர்திமை கூப்பிட்டான், இயேசுவே
என்னை விடுதலை பண்ணும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் கூப்பிடாதே அப்படின்னா, ஆனா அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிட்டு அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க தடுப்பாங்க, தெரிஞ்சவங்க தடுப்பாங்க, இயேசுவை கூப்பிடாதம்பாங்க. நீங்க இன்னும் அதிகமாக கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். எல்லாம் சத்தமா கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. இப்படி இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐயோ அப்பா அப்படின்னு கூப்பிட மாட்டீங்க. யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்? இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐயோ அப்பா, ஆண்டவரே அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லையா? ஏதாவது கஷ்டம் வந்துட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு கூப்பிட மாட்டேங்க. என்னன்னு கூப்பிடணும்? இயேசுவே. சத்தமா கூப்பிடுங்க. சொல்லுங்க வாய் திறந்து. இந்த வால் போஸ்ட் ஒரு தம்பி அடிச்சு கொடுத்தான். ஒரு தம்பி வந்து அடிச்சு கொடுத்தான். அதில் மோசே வந்து ஜீசஸ்ன்னு பேர் போட்டிருந்தான். அது என்னடா ஒன்றுமே எல்லாம் போட்டிருக்கு இப்படி அப்படின்னு கேட்டு, அதில் தான் வல்லம் இருக்குதுப்பா அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் அது கரெக்டு தான். அது வசனம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பேர்ல என்ன இருக்குது? வாயை திறங்களே, வல்லம் இருக்குது. சத்தமா சொல்லுங்க. இயேசுங்கிற பேர்ல என்ன இருக்குது? சத்தமா கைத்தட்டி இயேசுன்னு சொல்லுங்க. சத்தமா இயேசு, இயேசு. இப்பயே ஒரு அபிஷேகம் இறங்கும். கர்த்தருடைய வல்லமைகள் மேல் இறங்கும். ஓரா பாலா சக்கர பலரபா. விடுதலையாக்கப்படுவீங்க. ஓ பிசாசுகள் ஓடும். இயேசுவின் வல்லமை, 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 வல்லமை. இயேசு, இயேசுன்னு சொல்லி தட்டுங்க கைய. இயேசு, 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 இயேசு. இயேசுவின் வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்காகவும் எனக்காக வந்தார். அவர் ஒரு மதத்தை பரப்ப வரல. நல்லா வந்து இயேசுநாதர் மதம் பரப்பர். மதம் அது ஒரு மதம் நினைச்சுக்கிட்டு, அது ஒரு ஜனங்களை கும்பிடுற சாமி நினைச்சுக்கிட்டு. எங்க உலகம் முழுதுல இருக்கிற முக்காவாசி ஜனங்க இயேசு தான் கும்பிடுறாங்க. அமெரிக்கா முழுதும் யாரை கும்பிடுறாங்க? இயேசு. அவங்க பைபிள் படிக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரும் வல்லரசாக அமெரிக்கா இருக்கிறது. நம்ம நாடு இயேசு கும்பிட்டா நீங்க பலத்திருப்பீங்க, வல்லரசா மாறிடுவீங்க. உங்க சந்ததி பலத்திருக்கும் பூமியில, ஞானத்துல, அறிவுல, புத்தியில, சக்தியில, எதிலுமே உங்களை பீட் பண்ண யாரால முடியாது. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவாங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இந்த நவீன யுகத்துல பிள்ளைகளை குறிச்ச கவலை தான் பெரிய கவலையா இருக்குது. ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் கையில் என்ன இருக்குது? செல்போன் இருக்குது. என்ன இருக்குது? அதுல எல்லா தீமையும் வருது. ஸ்தோத்திரம். சகல தீமையும் உறைவிடம் அவர். செல்போன் இல்லாம வாழவும் முடியாது. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்து விட்டோம். கர்த்தருக்கு பாடமெல்லாம் இதுல தான் வருது. இந்த கொரோனா காலத்துல செல்போன் தான் வந்துச்சு. பாடம் பார்த்துக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்து, சினிமாவும் பார்த்துக்க வேண்டியது, நாடகத்தையும் பார்த்துக்க வேண்டியது. பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அப்படி சீரழிந்து இன்னைக்கு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கலங்காதீங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உங்க பிள்ளைகள் வழி தப்பி போக மாட்டாங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா. ஆகவே எல்லா சிக்னஸ்ல இருந்தும், எல்லா பலவீனங்களில் இருந்தும், எல்லா போராட்டங்கள், வாழ்க்கையின் போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமா. யார் உதவி செய்யாம போலாம்? சொந்தக்கார உதவி செய்யாம போலாம். நீங்க நம்பின ஆள் உங்களுக்கு உதவி செய்யாம போலாம். ஸ்தோத்திரம். ஆனா நான் சொல்லுகிற ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா. நான் இயேசுவை அறிந்த போது இத்தனை சாமிக்கு, இவ்வளவு சாமிக்கு மட்டும் இவ்வளவு அன்பு, எவ்வளவு பண்ணி நம்மளை எந்த சாமியும் காப்பாற்றல அப்படின்னு ஒரு வெறுப்பாக போது எனக்கு இயேசு என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. என் ரூம்ல ஒரு கிறிஸ்டின் நண்பன் இருப்பான். அவன் பைபிள் படிப்பான். என்ன படிப்பான்? லெனின் மேச்சர். நான் அவனுக்கு போட்டியாக பகவத்கீதை வாங்கி படிப்பேன். எதை படிப்பேன்? பகவத்கீதை வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒரு மண்ணும் புரியாது. ஆனாலும் அவனுக்கு போட்டியா நானும் பக்தி உள்ளவன், நான் இந்து மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நான் படிச்சு கொண்டிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கடைசியில் பைபிள் தான் என்னை வாழ வைத்தது. பைபிள் தான் வாயத்திறங்க எல்லாரும் மரணத்துக்கு ஏதுவாக இருந்து
எல்லா வார்த்தைகள், பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் சொன்ன வார்த்தைகள்லாம் நான் அப்படியே ரூமில் எழுதி போடுவோம். ஹாஸ்டல் நான் லீடராக இருந்தேன். 250 பசங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் நான் லீடராக இருந்தேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த வசனத்தை எழுதி போடுவேன். தத்துவங்கள் எழுதி போடுவேன். இதை தான் படிச்சுட்டு எல்லாரும் போவானுங்க, கம்பெனிக்கு போவானுங்க, பிஹெச்இல. சோத்திரம். ஆனால் கடைசியில் நான் எழுதின எதுவுமே என்னை ரட்சிக்கல. கர்த்தருடைய வசனம் தான் என்னை ரட்சித்தது. சாக கிடந்த என்ன இந்த வசனம் காப்பாற்றியது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். உங்களை இந்த வார்த்தை காப்பாற்றும். சோத்திரம். நீங்க வச்சுக்கிற நகை உங்களை காப்பாத்துதோ இல்லையோ, பணம் காப்பாத்துதோ இல்லையோ, இந்த வார்த்தை உங்களை காப்பாற்றும். யாருக்காவது இந்த வசனம் வேணும்னு சொல்லுங்க, நான் தர்றேன், இலவசமா தர்றேன். யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா பைபிள் வாங்கிட்டு போங்க, புதிய ஏற்பாடு வாங்கிட்டு போய் படிங்க. ஞானம் கிடைக்கும், அறிவு, புத்தி, பாதுகாப்பு, சமாதானம் சகலமும் இந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை படிங்க. அந்த வார்த்தை தான் இயேசுவாக வந்த வார்த்தை மாம்சமானது. அதான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஆதியில் என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. எதோ சிலையோ படமோ இல்லை. இங்கே வந்த எல்லாம் சாமி எங்கன்னு தேடுவாங்க. சாமி அவர் ஆவியா இருக்கிறார். அவர் எந்த சிலையிலையும் இல்லை. அவர் மாதா சிலையும் இல்லை, இயேசுநாத சிலையிலும் இல்லை. அவருக்கு உருவம் கிடையாது. அவர் எல்லாத்திலும் எங்க இருக்கிறார்? உங்க உள்ளத்திலேயே இருக்கிறார். தோத்திரம். அந்த வார்த்தையா இருந்த ஆண்டவர் மாம்சமாக கன்னி மரியின் வயிற்றில் அவர் மனிதனாக பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அந்த மரியாள் கணக்கெடுக்கும் போது பிள்ளைத்தாச்சியா வர்றா. பெத்லகேம்ல சத்திரத்துல இடம் இல்லை, திண்ணையில அவளை படுக்க வைக்கிச்சு பிரசவம் பார்க்குறாங்க. இங்கிலீஷ் பைபிள் மேஞ்சர் அப்படின்னு போட்டு, மேஞ்சர்னா திண்ணை. நம்ம ஊர்ல இப்போ திண்ணையில இல்லை, போர்ட்டிகோ வந்துருச்சு, ஹால் வந்துருச்சு. இப்போ திண்ணறில் வீடெல்லாம் இல்லை, அந்த காலம் திண்ணை இருக்கும். அந்த சத்திர திண்ணையில எடுத்து இயேசுவை அப்படி துணி சுற்றி கிடத்துக்கிறாள். கர்த்தருக்கு உடனே தேவ தூதர்கள் இப்படி ராத்திரி நேரில் அப்படி திரளான வானத்தில் தோன்றி அந்த மேய்ப்பர்கள் மந்தை காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆட்டு மந்தை. அங்க சொல்றாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும், சொல்லுங்க எல்லாரும், ஏதோ எல்லா, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமல்ல, என்ன ஜனம்? எல்லா ஜனத்துக்கும், எல்லா மதத்துக்கும், எல்லா தேசத்துக்குமான சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று நல்ல செய்தியை சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என்னும் இரட்சகர். எல்லாம் சொல்லுங்க. அவர் யாரு? இரட்சகர். இரட்சகர்னா எப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஆத்துல ஒருத்தன் விழுந்துட்டான், அப்படி முழுகிட்டு போறான், ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அதை கண்டு ஒருத்தன் போய் படகுல போய் அல்லது நீந்தி போய் அவனை தலைமுடி பிடிச்சி அவனை அப்படி தூக்கி போட்டு தோல் மாலை கொண்டாந்து கரையில் போட்டு புழைக்க வைக்கிறான் பாருங்க, அவன் பேர் தான் இரட்சகர். புரியுது உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க. அவர் ரட்சிக்கிறவர். இயேசு யாரு? ரட்சிக்கிறவர், இரட்சகர். எல்லாவற்றிலிருந்து உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம் சோத்திரம். இந்த கிறிஸ்மஸ்ல உங்களுக்கு சொல்றேன், இரட்சகரை கூட்டிட்டு போங்க. உங்களை மீட்கிறவர், பாதுகாக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இப்போ ரட்சகர் இல்லாமல் வாழவே முடியாது. ராஜா ரட்சிக்க முடியாது. வெள்ளம் வந்துருச்சு, முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளோ உதவிகளை செய்கிறார். வீட்டுக்கு 6000 ரூபா கொடுக்குறார். சோத்திரம். பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாரா? எத்தனை கொடுத்தாலும் அந்த நஷ்டங்களை ஈடு செய்ய முடியுமா? கவர்மெண்ட்டுக்காக நாம் சோத்திரம் பண்ண வேண்டும். ஆமென் சோத்திரம். ஹல்லேலூயா. மனிதர்கள் ஓரளவுக்கு தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக, நிரந்தரமாக, பூரணமாக நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வந்துக்கிற விசுவாசிகளுக்கும் சொல்றேன், புதிய மக்களுக்கும் சொல்றேன், எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க, எதை கண்டு அஞ்சாதீங்க. 2024 நமக்கு ஒரு வெற்றியுள்ள வருடமா இருக்கும். புதிய வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, நல்லா ஓஹோன்னு வாழ போறோம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே புது வருஷ ஆராதனை இருக்கும். எல்லா சபைகளையும் சேர்த்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிப்போம். எல்லாரும் வந்து விடுங்கள். ஞானசானம் எடுக்கிறவங்க வந்து விடுங்கள், ஞானசானம் கொடுப்போம். குழந்தை பிரதிஷ்டை உண்டு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கே ஆராதனை எப்பயும் போல, நைட்டு புத்தாண்டு 2023 பழைய புதிய வருட ஆராதனை இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் வரலாம்.
கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. எல்லாம் சத்தமா சொல்ல, கையை தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாம் சத்தமா சொல்ல. இயேசப்பா, நீரே ரட்சகர். இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, என் உள்ளத்துல வாரும், எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சியும். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, சத்தமா கூப்பிடுங்க. இயேசப்பா, இயேசுவே, இயேசுவே, என் ரட்சகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் நமக்கு நம்மை ரட்சிக்க வல்லவர். நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் உன்னை ரட்சித்து பாதுகாப்பார். நீ வயதாய் போயிருந்தாலும் முதிர் வயதானாலும் உன்னை பாதுகாப்பார், ரட்சிப்பார், உன்னை விடமாட்டார் ஆண்டவர். ஓரி கபல பரபல பரபா. யார் கைவிட்டாலும் என் ஆண்டவர் உன்னை ரட்சிக்க வல்லவர். கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்ற கரம் பிடித்தவர். உன்னை காப்பாற்றி உன்னை வழிநடத்த வல்லவர். உன் குடும்பத்தை காப்பாற்ற வல்லவர். உன் பிள்ளைகளை காப்பாற்ற வல்லவர், 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 வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. கேட்குது. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாம் கையை தூக்கி ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்க ரட்சகரே, எங்களுக்கு ரட்சிப்பு தர வந்தவரே, எங்களை பாதுகாக்க வந்தவரே, நாங்கள் ஆண்டவரே ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள் அல்ல. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். எல்லா ஆபத்துகள் இருந்தும், எல்லா தீமையிலிருந்தும், எல்லா கஷ்டங்கள் கண்ணீரிலிருந்தும் எங்களை ரட்சிக்கிறவர். எல்லா பாவத்திலிருந்தும் எங்களை ரட்சிக்க வல்லவர். உமக்கு நன்றி அப்பா. அன்னைக்கு வந்துகிற எல்லா சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வீடுகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவினுடைய சமாதானம், இயேசுவின் சந்தோஷம், ஆண்டுடைய கிருபை எல்லா வீட்டையும் மூடட்டும் ஆண்டவரே. எல்லா வறுமைகள், கஷ்டங்கள், தீமைகள், எல்லா சமாதானமின்மை, சண்டை சச்சரவுகள், பலவீனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு ஆண்டவர் வெளியேறும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லா வீட்டுக்கு வெளிச்சம் உதிக்கட்டும். இயேசுவே உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைகள், புதுசா வந்த பிள்ளைகளை முன்னாடி வாங்க. சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை சீக்கிரம் வாங்க. யார் கேக் வேணும் அவங்களாம் வாங்க வேகமா. கமான் கமான். புதுசா வந்த பிள்ளைகளா வாங்க. வெல்கம் வெல்கம். பாடு பாடு பாடு. பாவங்கள் போக்கவே. சீக்கிரம் சீக்கிரம். எல்லா பிள்ளைகளும் மேல வாங்க. எல்லா பிள்ளைகளும், எல்லா சின்ன பிள்ளைகள் எல்லாரும் மேலே வாங்க. கேட்கவில்ல, வைரத்தை கேட்கவில்ல, உள்ளத்தை கேட்டாரையா. நம்ம உள்ளத்தை மட்டும் தான் கேட்கிறாரு. ஆஸ்திய கேட்கவில்ல, அந்தஸ்த கேட்கவில்ல, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்ல, வைரத்தை கேட்கவில்ல, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்ல, உள்ளத்தை கேட்டாரையா.
மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கன்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கன்மலை மேல் நிறுத்திடுவார். என் இயேசுவே, என் இயேசுவே, என் One last time. Hallelujah. கேட்க விட்டு கேட்க புதுசாக வந்த பிள்ளைங்க கையில் கட்டி புதுசாக வந்த பிள்ளைங்க யாரு சின்ன சின்ன பிள்ளைங்க யாரு குட்டிஸ் அப்புறம் முன்னாடி நிற்கிறாங்க பாருதா நியூ கமர்ஸ் விடு வேகமாக விட்டு விட்டு எல்லாம் கை தட்டுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, bring us something important. Oh, bring us something important. Oh, bring us something important. Let's bring it right here. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. பரலோக தேவனே நன்றி. எங்கள் ஆறாரையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் ஆசீர்வாதம் வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் புசிக்கிற ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற புத்தாண்டாரனை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சலபகாலை மறவார். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவி திரேக தெய்வ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் நம் அனைவரோடும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு தட்டு இருக்கு, தட்டில் சாப்பிட்டுங்க. புதுசாக வந்தவங்கள அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க. உபசரிக்கிறவர்கள் விசுவாசிகள் எல்லாம் உங்கள் பையை வச்சுட்டு போய் அவங்கள எல்லாம் உபசரிங்க. எல்லாத்தையும் உபசரித்து அனுப்புங்க. இலை இருக்குது, தண்ணி ஊற்றி தட்டில் சீக்கிரம் போகிறவங்க நின்று சாப்பிட்றவங்க தட்டில் வாங்கி சாப்பிட்டுங்க சீக்கிரமாக. அந்த பழைய ஆலயத்தில் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டு நேரமாக வீடுகள் பத்திரமா போகலாம். நீங்கள்